மண்பானையில் சப்பாத்தி பண்ண போகிறோம். சும்மா செதற விட போகிறோம். ஆயில் இல்லாமல், சால்ட் இல்லாமல், தேய்க்கிற பூரி கட்டை கூட இல்லாமல் பண்ண போகிறோம். ஆனால் எப்படி பண்ண போகிறோன்னு தெரியல. எப்படி பண்ண போகிறோங்கிறத நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஹே டியூட்ஸ், நான் உங்கள் ஜெகதீஷ். இப்போ நம்ம பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா மண்பானையில் சப்பாத்தி பண்ண போகிறோம். ஆயில் இல்லாமல், சால்ட் இல்லாமல், தேய்க்கிற பூரி கட்டை கூட இல்லாமல் பண்ண போகிறோம். ஆனால் எப்படி பண்ண போகிறோன்னு தெரியல. அசத்திரும். சும்மா செதற விட போகிறோம். எப்படி பண்ண போகிறோங்கிறத நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு எப்படின்னு தெரியும். ரெடி பண்ணிடுவோமா? இப்போ நம்ம மாவு மிக்ஸ் பண்ணிக்குவோமா? முதல்ல கோதுமை மாவு, தண்ணி மட்டும் போதும். சில பேர் பார்த்தீங்கன்னா மாவு நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும், தேய்க்க ஈஸியாக இருக்கணும், சாஃப்டாக வரணும் அப்படிங்கிறதுக்காக மாவுலேயே எண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம அப்படி கிடையாது. பார்க்க போகிறீங்க வீடியோவில். குண்டா தண்ணியெல்லாம் எடுத்து வச்சாச்சு. முதல்ல இது கோதுமை மாவு போட்டுக்குவோம் உள்ளுக்குள்ளே. இப்போ பார்த்தீங்கன்னா மாவு அப்படியே அழகாக போட்டாச்சு. இது மாவு கம்மியாக தான் போட்டுருக்கோம். ஏன்னா நானும் இவன் கேமராமேன் 2 பேர் தான் உட்காந்துருக்குறோம். 2 பேருக்கு அளவாக போட்டுக்கோம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. சால்ட்டும் போட வேணாம், எண்ணெயும் ஊற்ற வேணாம். மாவு எப்படி சாஃப்டாக பண்ணிடுறேன்னு மட்டும் பாருங்கள். பார்த்தீங்கன்னா எண்ணெயும் ஊற்றல, சால்ட்டும் போடல. இருந்தாலும் நல்லா பந்து மாதிரி வந்துடுச்சு. அவ்வளோதான். இந்த கன்சிஸ்டன்சி வந்தவொடனே குட்டி குட்டி பாலாக போட்டுக்குவோம். நான்ஸ்டிக் தவாம்பாங்க, இல்லாட்டி தோசை கல்லும்பாங்க, இல்லாட்டி ஹோட்டலில் பெரிய பெரிய கல் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா உருண்டை பெருசாக போட்டுக்கலாம், நல்லா பெரிய சப்பாத்தியை போடலாம். இது இருக்கிறதே பானை இந்த சைஸ் தான் இருக்குது. அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம உருண்டை போட்டுக்குவோம். உங்களுக்கு எவ்வளோ பெரிய சைஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா உருண்டை போட்டு முடிச்சாச்சு. அந்த உருண்டையை நீங்கள் பாருங்கள் சைஸ் எப்படி இருக்குன்னு. இதே மாதிரி ஊற்றிக்கோங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பூரி கட்டை யூஸ் பண்ண போகிறது கிடையாது. தம்புடு இவரை தான் யூஸ் பண்ண போகிறோம். இருக்கிறத வச்சு சரி பண்ணுறது எப்படின்னு சில பேர் கேட்கலாம். இப்போ உங்களுக்கு லைவ் அப்ரூவ் பண்ணுறேன். இதுதான் இருக்கிறத வச்சு சரி பண்ணுறது. நீங்கள் போக போக தெரிஞ்சுக்குவீங்க. இப்போ இதை அப்படியே எடுத்து டிரான்ஸ்லேட் பண்ணிடுவோம். இதே மாதிரி இப்போ நம்ம எல்லா உருண்டையும் தேய்ச்சி எடுத்துக்க போகிறோம். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா தேய்ச்சி முடிச்சாச்சு. கடாயை ஒரு கழுவிக்கும். இதில் தான் நம்ம சப்பாத்தியை போட போகிறோம். மண்பானையில் எப்போ சப்பாத்தி தானே கேட்க போகிறீங்க? வீடியோவில் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நானும் கேமராமேன் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லி சொன்னோம். 2 பேர் எக்ஸ்ட்ரா வந்திருக்கானுங்க. எப்படி வந்தாங்கன்னு தெரியல, ஆனால் வந்திருக்கிறானுங்க. இதில் ஹைலைட் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் எக்ஸ்ட்ரா வந்து ஆட் ஆகிருக்காரு. 5 சப்பாத்தி கரெக்டாக ஆயிடுச்சு. பசங்க வந்துக்கிட்டே இருக்காங்க. எப்பா கருப்பா.
திருப்பி தான் இருந்துச்சு. இங்கிட்டே திருப்பிடுவா. திருப்பு. இத்தனை சப்பாத்தி எடுத்தேன். முன்ன மாதிரி நான் கஷ்டமே பிள்ளைங்க இப்படி அழகாக இது பண்ணிக்கிறேன். அண்ணே அப்புறம் சட்டியில் இருக்க கறியில் அதை ஒட்டாதா? இப்படி அழகாக இப்படி திருப்பி போங்க. போட்டு நடுவில் வச்சு குத்துனா அனல் அடிக்காமல் என்ன அடிக்கும்? இங்கே திருப்பி. இந்த கடாயை எடுத்துட்டு போ, கழுவிட்டு வா. என்னடி இது? ஆமா, தீர்த்த தொட்டி இருக்குல்ல, அதில் கழுவிடுவா. என்னடா காய் இது? எலுமிச்சங்காயா? இது பார்க்க எலுமிச்சங்காய் மாதிரி இருக்கு. என்ன காயின்னு தெரில. என்ன தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா மண்பானையில சப்பாத்தி போட்டு முடிச்சாச்சு. எதுக்கு வேணா ட்ரை பண்ணலாம். சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, தக்காளி குருமா எதுக்கு வேணா யூஸ் பண்ணிக்கலாம். டயட்ல இருக்கவங்க ஆயில் கொஞ்சம் கம்மியாக ஊற்றி யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு நம்ம உப்பு போட கிடையாது, ஆயில் மிக்ஸ் பண்ண கிடையாது, வெறும் மாவு மட்டும்தான். மாவு தண்ணி அதை வச்சு நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். அந்த மண்ணோட ஸ்மெல் இது சூப்பராக இருக்குது. பசங்க சாப்பிட்டுருக்காங்க, அவங்க பாருங்க. இது சூப்பராக வந்துருக்கு. இது பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து நல்லா இருந்தால் மட்டும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இருக்கிறத வச்சு ஒரு நல்ல சூப்பரான டிஷ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வரும். ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.